எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து தயிர் சாதம், ரச சாதம், கல்யாண வீட்டில் இருக்கிற விருந்துங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த காளான் கிரேவி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு மசாலா வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு. மிளகு 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா அதில் எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம், உப்பு 1 ஸ்பூன், வெங்காயம் வந்து 2 பெருசு, தேங்காய் வந்து 1 பத்தை, அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து 1 ஸ்பூனு, சோம்பு வந்து 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் அந்த பேனில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கேஸ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு வதக்குன்னு வதங்குங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த காளானெல்லாம் 200 கிராம் காளானை வந்து வெட்டி வச்சு அதை கழுவி எடுத்து வச்சாச்சு. அதை எடுத்து அந்த இதில் போட்டுருங்க. அந்த பேனில் போட்டுட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி விடுங்க. அந்த ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கட்டும். இந்த பேனை வந்து அப்பப்போ மூடி வச்சுட்டு மூடி திறந்து கேஸ் நல்லா கிண்டி விடுங்க. ஒரு நல்ல இந்த அளவுக்கு பதம் அந்தளவுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் வந்து சாப்பிட்லாம். சமைச்சி இந்த மாதிரி சாப்பிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி.